ஹே கைஸ், ஒரு குயிக்கான அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பாக்ஸை எடுத்துக்கிட்டோம்னா பாக்ஸுக்கு ஃப்ரண்ட் சைடில் இந்த சாம்சங் ஃபோனோட ஒரு சாம்பிள் இமேஜ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்கு பேக் சைடில் சில ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு சூப்பர் ஆம்லெட் பேனல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸுக்கு ரெண்டு சைட்லையும் சாம்சங் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்கு மேலே இது எத்தனை ஜிபி ரேம், எத்தனை ஜிபி ரோம் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸுக்கு கீழே பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இந்த ஃபோனை பவர் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சினிமாட்டிக் ஷாட் எல்லாமே பார்த்துட்டு இதோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 64 MPக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க, 8 MPக்கான அல்ட்ரா வைட் கேமரா, 5 MPக்கான போர்ட்ரேட் கேமரா, 5 MPக்கான மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. அண்டு ஃப்ரண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 32 MPக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துல எடுத்த இமேஜ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் உங்களுக்காக இதோ. இப்போ எடுத்துகிட்டு இருக்க ஹெச்டியில், அதாவது 720pல எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த குவாலிட்டி எப்படி இருக்குது, ஸ்டேபிளாக இருக்கா, மைக் அதிலே தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், வாய்ஸ் கிளாரிட்டியாக இருக்கா அப்படிங்கிற பாருங்கள். இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஃபுல் ஹெச்டியில், அதாவது 1080pல எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த ஸ்டெபிலைசேஷன் அண்ட் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற பாருங்கள். இப்போ எடுத்துகிட்டு இருக்க அல்ட்ரா ஹெச்டி, அதாவது 4Kல எடுத்துகிட்டு இருக்கு. இதில் 720p அண்ட் 1080pல வராத அளவு குவாலிட்டியை கொண்டு வருது அப்படிங்கிற பாருங்கள். இப்போ எடுத்துகிட்டு இருக்க இந்த ஃபோனோட சூப்பர் ஸ்டெடி மோடில், சூப்பர் ஸ்டெடி மோடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல் ஹெச்டி, அதாவது 1080pக்கு மட்டும்தான் சப்போர்ட் இருக்குது, 4K அண்ட் 720pக்கு சப்போர்ட் கிடையாது. இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்டேபிளான ஃபுட்டேஜ் கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது இந்த 32 MP செல்ஃபி கேமராவில் தான். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு. நான் ஒன் ஹேண்டில் பிடிச்சி நடந்துகிட்டே தான் பேசிகிட்டு இருக்கேன். இதோட குவாலிட்டி அண்ட் ஸ்டெபிலைசேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பாருங்கள். ஃப்ரண்ட்டு ஆர் ரியர் ரெண்டும் எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு என்ன மூடு போட்டு எடுத்தாலும் 30 FPSல தான் எடுக்க முடியும். ரெண்டுத்துலேயுமே 4K வரைக்கும் சப்போர்ட் இருக்குது, அதாவது 720p 1080p அண்ட் 4K மூணுத்துக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் 30 FPSல தான் எடுக்க முடியும். இந்த ஃபோனோட கேமரா குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் டேயில் சூப்பராக இருக்குது, அதாவது லைட்னிங் இருக்கும் போது நல்லாவே எடுக்குது, இமேஜ் நல்லா கிளாரிட்டியாகவும் கிறிஸ்பாகவும் கிடைக்குது. பட் நைட் அப்படின்னு போகும்போது தான் நாய்ஸ் கொஞ்சம் வருது. வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. பட் சூப்பர் ஸ்டெடி மூட் அப்படின்னு போகும்போது தான் டீட்டெயில் அண்ட் பிரைட்னஸ், ஃபோக்கஸ் எல்லாமே அடி வாங்குது. அண்ட் இதில் இருக்கிற ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோன்னா சாம்சங் எக்ஸினோஸ் 9611 அப்படிங்கிற ப்ராசஸர் தான் இதில் இருக்குது. இது ரன் ஆகிற UA அப்படின்னு பார்த்தோம்னா One UI 3.1. இதை Android 11 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா 6.4 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட வரக்கூடிய Infinity U சூப்பர் AMOLED பேனல் தான் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைட்னஸ் 420 நிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு வைட் அண்ட் லோட் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அவுட்டோரில் எடுத்துக்கொண்டு யூஸ் பண்ணும் போது நம்ம ஊத்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் இல்லை. நார்மலாக பார்த்தா கூட சூப்பராக தான் இருக்கும். பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் சூப்பராக இருக்குது. அண்ட் இது எல்லாத்துக்கும் தேவையான பேட்டரி அப்படின்னு பார்த்தோன்னா 6000 mAh கொண்ட ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா 191 கிராம் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி கொண்ட ஒரு மொபைலை 200 ரூபா கீழே கொண்டாந்துருக்காங்க. அந்த விதத்தில் பேட்டரி அண்ட் வெயிட்டை நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க சாம்சங். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோனில் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இன் அண்ட் ஃபீல் சூப்பராகவே இருக்குது. எங்கேயாவது பிடிச்சிட்டு போகும்போது சூப்பராகவே இருக்குது. வெயிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியவே இல்லை. அண்ட் இந்த 6000 mAh கொண்ட பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 15 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜரையும் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு USB Type A to Type C கேபிள் பயன்படுது. இது 0 to 100 சார்ஜ் ஆகிறதுக்கு 2.5 hours ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பேக் பேனல் ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ஆனால் நல்லா கிளாஸ் ஃபினிஷில் நல்லா கிளாஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட கிரிப் அப்படின்னு பார்த்தோம்னா சுத்தமாக இதில் கிரிப்பே கிடையாது. ஏன்னா பின்னாடி பிளாஸ்டிக்காக இருந்தாலும் நல்லா கிளாஸ் ஃபினிஷில் ஸ்மூத்தாக முடிச்சிருக்கிறாங்க. அதனால் நம்ம பிடிக்கிறதுக்கு சூப்பராக இருந்தாலும் வழுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி ஃபோன் முடிஞ்சிடும். ஃபோனுக்கு கீழே ஒரு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக், ஒரு பிரைமரி மைக், ஒரு Type C போர்ட், அதுக்கு பக்கத்தாலே ஒரு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் ஸ்பீக்கர் குவாலிட்டி எந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியுமோ அதே குவாலிட்டி இதுவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஃபோனுக்கு லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 நேனோ சிம் ப்ளஸ் மைக்ரோ SD கார்டும் போட்டுக்கலாம். இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் கீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே ரைட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன், அந்த பவர் பட்டனுக்கு மேலே வால்யூம் அப் அண்ட் டவுன் கீஸும் கொடுத்துருக்காங்க. இது மூணுமே நல்லா கிளிக்கியாக இருக்குது.
இந்த ஃபோன் ஒரு டார்க் ப்ளூ கலர்லையும் அண்ட் ஒரு பிளாக் கலர்லையும் அவைலபிளாக இருக்குது. இதில் வரக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஒரு பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அதாவது ஃபோனுக்கு பேக் சைடில் வரும். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் அண்ட் லாக்கும் கொடுத்துருக்காங்க, இதுவும் நல்லா குயிக்காக வேலை செய்யுது. ஃபைனலாக இந்த ஃபோனுக்கும் இதுக்கு முன்னாடி வந்த சாம்சங் கேலக்ஸி M30sக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கேமரா மட்டும் தான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது. அண்ட் இதோட ப்ரைஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் கொண்ட வேரியன்ட் 15,000க்கும், 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் கொண்ட வேரியன்ட் 17,000க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க சாம்சங். என்னடா அது சட்டையெல்லாம் மாற்றிட்டு வந்து உட்காந்துருக்கானே அப்படின்னு பார்த்தீங்களா, ஒன்றும் இல்லைங்க. இது அடுத்த நாள் இந்த வீடியோவில் இருக்க மேக்ஸிமம் ஆஃப் த ஃபுட்டேஜ் வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி M31 தான் எடுத்தேன். அப்படி எடுத்துகிட்டு இன்றைக்கி எடிட் பண்ணலான்னு போகும்போது தான் ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன். என்னென்னா, இந்த ஃபோனோட ரியர் கேமராவில் வீடியோ ஷூட் பண்ணும்போது ஆட்டோ ஃபோக்கஸ் அண்ட் ஆட்டோ எக்ஸ்போசர் இருக்கும்ல, அது வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ண மாட்டேங்குது. விட்டு விட்டு அது இது பண்ணுறதுனால பார்க்கும்போது கொஞ்சம் அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும், நடுவில் 2-3 இடத்துல நான் பேசும்போது பின்னாடி வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் அண்ட் ஆட்டோ எக்ஸ்போசர் வந்து ஒழுங்காக ஒர்க்காக இருக்காது. இதை நான் திருப்பியும் இந்த மாதிரி ஒரு ஷாட் எடுத்தேன். பட் அதே ஃபோனில் எடுத்து காமிக்கலாமேன்னு சொல்லி காமிக்கும் போது பின்னாடி இது ரொம்ப அடிச்சிச்சு, பார்க்கும்போது தலைவலிக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த இதெல்லாம் கிளிப்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு இருக்க கிளிப்பை மட்டும் நான் ஆட் பண்ணினேன். இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்க கூட இந்த சாம்சங் கேலக்ஸி M31 தான், பட் செல்ஃபியில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இது எப்படி வருது அப்படிங்கிறது தெரியல, நல்லா இருந்தால் மட்டும்தான் போடுவேன். அதனால் இது ஒன் ஆஃப் த மேஜர் இஷ்யூ கிடையாது, இது ஒரு சாஃப்ட்வேர் இஷ்யூ தான். சாம்சங் கூடிய விரைவில் இதுக்கு ஒரு அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது, பட் இந்த ஆட்டோ எக்ஸ்போசர் அண்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் மட்டும் நல்லா இருந்துச்சு. ஒரு அப்டேட் கொடுத்து சரி பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ஒரு நெகட்டிவ், அதனால தான் இந்த வீடியோ எடிட் பண்ணும் போதே வந்து எடுத்துகிட்டு இந்த கிளிப்பை நடுவில் ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த சாம்சங் கேலக்ஸி M31 நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்து ஒரு ஃபுல் ரிவ்யூவில் சந்திப்போம். இந்த ஃபோனோட ப்ரைஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு கிருபாநிதி. தேங்க்யூ காய்ஸ், ஹேவ் எ நைஸ் டே, குட் பை. முக்கியமாக டிபியூ கேஸ் கொடுக்கலைங்க, இதில் நல்லா பார்த்துக்குங்க. ஆர்டர் பண்ணும் போதே கவரையும் சேர்த்து ஆர்டர் பண்ணிக்கங்க.